ஹைடா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பீமினோட ஒரு ஒன் ஷாட் தான், ஓகேங்களா? அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லி இது பேர் நான் சொல்லிடுறேன். இதில் வந்துட்டு பீமின் வந்துட்டு மேரிடாக இருப்பாங்க. 1 இயர் ஆகுது அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு. அது மட்டும் இல்லாமல் பீமின் வந்துட்டு அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், இவங்க அதிகமாக மீட் பண்ணதில்லை. ஆனால் அவங்க ஃபேமிலி வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸு, அதனால் அவங்க அரேஞ்சாக மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கும். அப்போ அப்படி இப்போ டே வந்துட்டு ஒரு கோல்டு சிஇஓ, அது வந்துட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ் இருக்காங்களே, அதில் ஒரு 5 பேர் கூட இவர் இருப்பார் பிஸ்னஸ் பார்ட்னராக. அதாவது பிஸ்னஸ் சேர்ந்து பார்ட்னராக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு ஒரு டான்ஸ் டீச்சர், ஓகேங்களா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பெட்ரூம் தான் காமிக்கிறாங்க. ரொம்ப ஒரு பெரிய வாலில் ஒரு 2 பேரோட பிக்சர் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. எவ்ரிடே அந்த எந்திரிச்சா அந்த பிக்சர் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த பெட்டில் உள்ள பர்சன், அந்த ஒரு பெட்டில் 2 பேர் தூங்கிட்டுருக்காங்க. ஒரு பர்சன் அவங்க தான் அவங்க லைஃப் அப்படின்ற அளவுக்கு டிபெண்ட் பண்ணுற அளவுக்கு அப்படின்ட்டு ஹக் பண்ணி பேபி மாதிரி தூங்கிட்டுருக்காங்க. இன்னொரு பர்சன் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு டேரெக்டாக அந்த வாலை தான் பார்க்குறாங்க. அந்த வாலில் அந்த பிக்சர் இருக்குது. ஒரு பர்சன் அவங்கள பார்க்க இன்னொரு பர்சன் அப்படியே ஷை அடிக்கிற குனிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிக்சர் தான் அங்கே இருக்கும். அதை பார்த்துட்டு ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் திரும்புகிறாங்க. பார்த்தா ஒரு பர்சன் அப்படியே அவங்க செஸ்ட்டில் வந்து படுத்துட்டு இருக்காங்க, பேபி மாதிரி. எவ்வளோ அழகா, எவ்வளோ பேபி மாதிரி தூங்கிட்டு இருக்க பாரு சொல்லிட்டு ஜிமின் பேபி வேக்கப் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறது டே தான், ஓகேங்களா? அப்படியே ரொம்ப க்யூட்டாக அவங்க வந்துட்டு வாய்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு டே சொல்கிறாங்க. டே தான், டேக்கு என்ன காலையிலே டே அப்படி சொல்கிறாங்க. அவர் ரொம்ப க்யூட்டாக போயிட்டு அவர் ஃபேஸை வச்சு அவர் நம்ம டேவோட செஸ்ட்டில் ரப் பண்ண ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. இங்கே பாரு, எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது இன்றைக்கி, ஆனால் நீ எந்திரிச்சிட்டு இந்த மாதிரி இது பண்ணாத, ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே அந்த பர்சனோட ஃபேஸ் வந்து அப்படியே சுருங்கி போயிடுது. டக்குனு கொஞ்சம் தள்ளி வரா. அப்படியே நம்ம ஆகின்ட்டே வந்துட்டு எடுத்து அப்படி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன மேபி இப்போ மார்னிங் நான் வேணும் அவ்வளோதானே சொல்லிட்டு அப்படி கிஸ் பண்ணுறாரு. டீப்பாக கிஸ் பண்ண இவரும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப க்யூட்டாக ஒரு நெக்கு ஐஸ் நோஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக காலையில் ஒரு ஹார்ட்டாக ஒரு ரொமான்டிக்காக அது போயிருக்கோம். அப்படியே அந்த ரொமான்ஸ் செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு லைட்டாக அந்த பர்சன் ரொம்ப ஷையாக ஸ்மைல் பண்ணிட்டேன் ஜிமின் அப்படியே அந்த கீழே குடிச்சிக்கிறாங்க. இப்போ டீ பார்க்குறாங்க. என்னோட பேபிக்கு மார்னிங்கே எவ்வளோ ஷை ஆகிறான் சொல்கிறாங்க. என்ன ஒரு ரவுண்ட் போகணுமா சொல்கிறாங்க. இல்லை இது போதும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி போதுமா அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜிமின் டேட்டை ரொம்ப அடிக்டட், ரொம்ப லவ். அவர் ரொம்ப ஒரு மாதிரி இருப்பார். அவர் இல்லாமல் ஒரு செகண்ட் கூட அவரால் இருக்க முடியாது. அந்தளவுக்கு லவ் வச்சுருக்காரு. டேமும் அதே மாதிரி தான். அவரால் ஜிமினை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க முடியாது. அந்தளவுக்கு லவ் இருக்குது அவங்களுக்கு. அவங்க பேரண்ட்ஸே வந்து அவங்க அதிகம் மீட் பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு 2 பேரும் ஒன்றாவே சுற்றிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஜிமினுக்கு வந்து டான்ஸ் டீச்சர் அப்படி தான் ட்ரீம். அதனால் வந்து டான்ஸ் டீச்சராக இருக்கார். ஜேஹோப்போட அகாடமியில் தான் நம்ம ஜிமின் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே நம்ம டே வந்துட்டு நம்ம அவர் ஆஃபீஸ் போவார். இப்போ நம்ம ஜிமின் டே தான் சொல்கிறாரு. இங்கே பாரு பேபி, எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, இப்போ நான் எந்திரிக்கலன்னு வச்சுக்கே சொல்கிறாங்க. அச்சோ போங்க டே நான் எந்திரிச்சிக்கிறேன் சொல்கிறாங்க. நோ, நான் தனியாக இப்போ பாத் பண்ணியிருக்கேன் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. போய்ட்டு பாத் பண்ணுறாங்க. பாத் பண்ணும்போது டே ரொம்ப கிஸ் பண்ணுறேன். ஜிமின் சொல்கிறாங்க போதும் சொல்கிறாங்க. அது என்ன உனக்கு வேணாம்னா நான் கொடுக்கணும், எனக்கு வேணா நீ போதும் சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அச்சோ அப்படி இல்லை டே சொல்கிறாங்க. அமைதியாக இரு சொல்லிட்டு அவர் ரொம்ப கிஸ் பண்ணுறாரு. பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப க்யூட்டாக பயங்கர லவ்லி கப்பல் அவங்க. அப்படியே வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு ஷவர் பண்ணிட்டு வெளில வராங்க. இப்போ டேக்கு ஜிமின் ட்ரெஸ் பண்ணி விட ஜிமின் டேக்க அவங்க மாறி பண்ணிக்கிறாங்க. ஷர்ட்லாம் புட்டி பட்டன்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுற பேரில் ஜிமின் ஒரு மாதிரி கிழிச்சு பண்ணிகிட்டு இருக்கா. டே பார்க்குறாங்க. அங்கே பாரு நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் ஒன்றும் பண்ணல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு க்யூட்டாக பட்டன்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டா. வச்சோ என்ன பண்ணுற சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவர் ஹேண்டு பிடிச்சி அப்படியே ஹேண்டில் கிஸ் பண்ணுறாரு. டே வந்துட்டு க்யூட் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஜிமினுக்கு டே பார்த்தாலே அப்படி ஷை ஆகும். உங்கள் பாரு 1 இயர் ஆச்சுடா மேரேஜ் ஆகிட்டு, ஏன்டா அப்படி ஷை ஆகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அது தெரியல டே போகணும் பார்த்து எனக்கு ஷை ஆகுதே சொல்கிறாங்க. ஷை ஆகுதா சொல்கிறேன். நம்ம டே ஒரு மாதிரி கொஞ்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே இப்போ டைம் அது கீழே போடா சொல்கிறாங்க. கீழே போனால் அங்கே மெய்டு தான் அவங்க வீட்டில் குக் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் குக் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி மெய்டு குக் பண்ணி வச்சுருக்காங்க. 2 பேரும் போய்ட்டு உட்கார அவங்களும் ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம ஜிமின் தனியாக காரில் போவார். அவர் வந்துட்டு ஒரு காரில் போக நம்ம டே வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அங்கே பாரு காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் போய்ட்டு கிஸ் பண்ண அவரும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. சரி பத்திரமா இருக்கணும், மறந்துடாத 1 டேக்கு 10 டைம் கால் பண்ணணும் போதுமா அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம டே அண்ட் ஜிமின் போயிடுறாங்க. அவங்க அங்கே போனால் கூட கால் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. டெக்ஸ்ட் பண்ணிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. அங்கே எல்லோரும் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் போக பார்ப்பீங்க. இப்போ நம்ம டே அவரோட ஆஃபீஸ் ரீச் பண்ண இப்போ எல்லோரும் டேவை தான் வச்சுக்கணுவாங்க பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அங்கே ஹேங் லைன்ஸுக்கும் சரி வேறு யாருக்கும் மேரேஜ் ஆகலாம். அதனால தான் இப்போ எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏன் எதுக்கு பார்க்குறீங்க சொல்கிறாங்க. இல்லைடா உன்னோட பேபியை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டே சொல்கிறாங்க. டான்ஸ் ஸ்கூலுக்கு சொல்கிறாங்க. ஏன் ஹேங் சொல்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். மேரேஜ் ஆனதுலேருந்து நான் இப்போ ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்கு டேவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் நினச்சிட்டே காலேஜ் டேஸில் உனக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்க பசங்க சுற்றுறாங்க, ஒருத்தவங்க ஃப்ரெண்டு கூட நீ திரும்பி பார்க்கல. ஆனால் இப்போ என்னடா அது குட்டியும் இருக்குது, அது ஃப்ரெண்டு நீ என்னவா சுற்றி வர சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டே மறைக்கிறாங்க. ஏன்னா குட்டியோண்டா அங்கே பாரு அவன் குட்டியாக தான் எப்படி இருந்தாலும் அவன் என்னோட ஒய்ஃப்டா. என்னோட மொத்த லவுக்கும் ஒரே ஒரு பர்சன்
பர்சனாக அது சொந்தமான ஒரு பர்சனாக அவன் மட்டும்தான் சொல்கிறாங்க. அவ்வளோ லவ் அவ்வளோ கேர் என் மேலே. எனக்கு அப்படி தான் சரியா தெரியுமா, உனக்கு என்ன தெரியும் சிங்கராக சுற்றிட்டு இருக்க சொல்லிட்டு நம்ம ஜங்க கலாய்க்க இங்கே எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஆமாண்டா நீ ஏன் சொல்ல மாட்டேன், நீ தான் உன்னோட பேரண்ட்ஸ் உன்னை சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, நீ ரொம்ப ஹாப்பியாக லைஃப் என்ஜாய் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆமாம் ஏங்க அது வேறு மாதிரி ஃபீல் அப்படி சொல்கிறாங்க. அது லவ்லியான ஒய்ஃப்லாம் கிடச்சா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி சொல்ல இவங்களாம் ஹாப்பியாக பார்க்குறாங்க, ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போது இவங்கெல்லாம் சரி ஒர்க் பாருங்க சொல்கிறாங்க. இங்கே நம்ம இந்த பக்கம் நம்ம ஜிமினோட இதில் பார்த்தோன்னா நம்ம அங்கே வந்துட்டு ஜேகப் இருப்பாங்க, ஜிமின் இருப்பாங்க. இப்போ ஜேகப் சொல்கிறாங்க, ஜிமினா சொல்கிறாங்க, ஹேங் சொல்கிறாங்க, இங்கே பாருடா இது இங்கே புதுசாக வந்துட்டு பசங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு ஏன் சொல்கிறாங்க, அது வந்துட்டு காம்படிஷன் இருக்காண்டா, அது எல்லாமே பெரிய பசங்க தான், அதனால் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போ சொல்லிக் கொடுத்தா தான் அவங்க வந்து காம்படிஷனில் கலந்துப்பாங்க. ஒரு 10 days தான் இருக்கான், அதனால் கொஞ்சம் 10 days கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் சீரியஸாக பாரு சொல்கிறாங்க. ஓகே ஏன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்பட்டே தான் பார்க்குறாங்க. என்னாச்சு 2 பேபி ஒன் டைம் கூட கால் பண்ணலாம், இந்நேரம் கால் பண்ணி டேட்டே சொல்லுவானே சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு தான் பார்த்து மறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. என்ன ஜங்கு உனக்கு பிரச்சனை சொல்கிறாங்க. ஏன்டா ஒர்க் பண்ணவே மாட்டியா, வீட்டில் தானே அவங்க கூட தாண்டா இருக்குது அப்படி சொல்கிறாங்க. உனக்கு என்னடா தெரியும் என்னோடய ஒய்ஃப் பற்றி சொல்கிறாங்க. அதானே நீ உண்மையாக சொல்கிற, நீ தான் வந்துட்டு எதுவும் அவன் ஒய்ஃப் ரொம்ப பாசமாக இருக்கும் சொல்லிட்டு ஒன்றும் பார்த்தா நீ தான் ஒரு செகண்ட் கூட அவனுக்கு இருக்க மாட்டேன்னு நினைக்கிற சொல்கிறாங்க. ஆமாட்டா நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் அப்படி தான். ஓகேவா என்னோட ஒய்ஃப் இல்லாமல் இங்கே பாரு அவங்க வீட்டுக்கு கூட நான் அனுப்புனதே இல்லை இது வரைக்கும் சொல்கிறாங்க. என்னோட ஆன்ட்டி எங்களை வந்து பார்த்துட்டு தான் போவாங்க, என்னோடய பேரண்ட்ஸ் கூட எங்களை வந்து பார்த்துட்டு போவாங்க, நாங்கள் 2 பேரும் போனதே இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே போனால் எங்கள் வீட்டில் நிறைய க்ரௌடாக இருக்கும்டா, நிறைய ஃபேமிலி எங்களோட ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்குது, நிறைய க்ரௌடாக இருக்குமா, அங்கே போனால் என்னென்னா வந்துட்டு ஹக் பண்ண முடியாது, கிஸ் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதுக்கு மேலே சொல்லாதடா சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆமாம் நானும் என்னோட ஒய்ஃப் அப்படி தான், அதனால தான் எங்கள் வீடு தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. என்னமோ லவ்வி டவி கப்பல் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு இது லவ்வி டவி இல்லை, இது அன்கண்டிஷனல் லவ் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அன்கண்டிஷனல் லவ் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிமின் வந்துட்டு டேக்கு காலே பண்ண முடியல சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு வந்துட்டு அகைன் கால் பண்ணுறாங்க. நம்ம டக்குன்னு நம்ம ஜிமின் அட்டன் பண்ணுறாங்க. ரொம்ப பிரீத் வாங்குது. டே அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்லி பேபி என்னாச்சு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஏதோ நியூவாக ஷெடியூல் வந்துருக்கு சொல்கிறாங்க. ஷெடியூலா என்ன சொல்கிறாங்க. அப்போ இதை எடுத்து சொல்கிறாரு. ஓ அப்படியே சரி அதுக்காக நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாதரா சொல்கிறாங்க. ஆச்சு என்ன சொல்கிறேன். இப்போ நான் வந்து நல்லா சொல்லி கொடுத்தா தானே அவங்க வந்து நல்லா காம்படிஷனில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், நல்லா டான்ஸ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு புரியுது, 2 பேபி நல்லா சாப்பிடு, அதனால் தண்ணி நிறைய குடி, அப்புறம் வந்துட்டு நல்லா பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ண ஓகேவா, ரொம்ப பிரீத் வாங்குது பாரு சொல்கிறாங்க. சரி ஓகே என்னால் அதிகமாக கால் பண்ண முடியாது, நீ கோச்சிக்க மாட்டேல சொல்கிறாங்க. நான் கோச்சிக்க மாட்டேம்மா ஓகேவா, ஆனால் நான் கண்டிப்பாக வீட்டில் வந்துட்டு பார்ப்பேன் சரியா, வீட்டில் வந்துட்டு தூங்கிட்ட நேரமாக அவ்வளோ தான் அவனை அடிச்சிடுவேன் சொல்கிறாங்க. சரி நான் தூங்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமின் ஒவ்வொரு டே வந்து ரொம்ப அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, நேரமாக தூங்கிடுவாங்க. ரொம்ப பார்த்துட்டே இருப்பாங்க, எந்திரிக்கே விட ஜிமின் தூங்கினா என்ன எழுப்புறது ரொம்ப கஷ்டம், அதனால் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறேன் நைட்டு தான் நம்ம ஜிமின் வந்துட்டு சோஃபாவில் தான் உட்காந்துருக்காரு, தூங்கவே கூடாது சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. பார்த்தா அப்படியே வந்துட்டு தூங்கிடுறாரு. இப்போ பார்க்குறாங்க. நான் சொன்னால் தூங்கக்கூடாது சொல்லிட்டு இங்கே பாரு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக நம்ம சொல்லிட்டு அப்படியே தூக்குறாரு. தூக்கிட்டு போய்ட்டு அப்படியே பெட்ரூம் வந்து படுக்க வச்சுறாங்க. இப்போ கீழே வந்து பார்த்தா ஃபுட்டெல்லாம் அப்படி இருக்கு. என் பேபியே சாப்பிடாதப்ப நான் எப்படி சாப்பிட்றது சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு டோரெலாம் கொண்டு வந்துடுறாரு. வந்துட்டு நம்மட்டே அப்படியே வந்துட்டு இப்போ வந்து பக்கத்தில் வந்து லைட் ஆகுறாங்க. நம்ம வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம ஜிமின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தான் வந்துட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஜிமினே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு சொல்கிறாங்க. நைட்டு சாப்பிட்டீங்களா சொல்லி கேட்டாங்க. நான் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஆமாம் நான் பார்த்தேன் தூங்கிட்டேன், என் பேபி சாப்பிட்றப்ப நான் எப்படி சாப்பிட சொல்கிறாங்க. அச்சோ சாரி சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனைடா எந்திரி சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் போய் பாத் பண்ணிட்டு அகைன் கீழே வராங்க. இப்போ கொஞ்சம் ஃபுட்டை எக்ஸ்ட்ரா விட்டு வராங்க ஜிமினுக்கு. ஏன் சொல்கிறாங்க. நைட்டு சாப்பிடல சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிமினும் அதே மாதிரி ஃபுட் வந்து ஃபீல் பண்ணி விட ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் இப்படி தானே போயிட்டுருக்கோம். எவ்ரிடே நம்ம இப்படி தான் போயிட்டுருக்கோம். இப்போ தான் வந்துட்டு காரில் போயிட்டுருக்காங்க. இப்போ ஒரு மெமரிஸ் தான் என்னென்னா நம்ம மேரேஜ் ஜிமினுக்கு மேரேஜ் ஆகிட்டு 6 months இருக்கக்கூடா. அவ்வளோ 6 months இருக்கும்போது நம்ம ஜிமின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அது வரைக்கும் ஜிமினை கூட நார்மலாக ஃப்ரெண்ட்ஸாக அது மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் ரொம்ப லவ் வந்துருக்கோன்னா அதை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ ஒன் டே நம்ம ஜிமின் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம அவங்க வீட்டோட அந்த ஹால் இருக்குல்ல, அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அந்த வாசல் படியிலேருந்து அவங்களுடைய டெரஸ் வரைக்கும் அப்படியே ரோஸ் பட்டல் சாப்பிட்டு வச்சுருப்பாங்க. அவர் வரதுக்காக அவரே வந்துட்டு வீட்டோட மொத்த லைட்ஸும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவர் அப்படியே வந்துட்டு அந்த டெரஸில் கேண்டில் லைட் என்ன வீட்டில் செட் பண்ணியிருப்பாரு. ஹோட்டலில் போனால் அத்தனை பேர் இருப்பாங்க. அது வேண்டாம் நம்ம தனியாக அப்படி ரெடி பண்ண சொல்லிட்டு அவரே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அவரோட பெட்டை அவரே அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்க சேமில் ஒரே பெட்டில் சும்மா தூங்கியிருப்பாங்க அவ்வளோதான். அது ஓகே ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு உங்கள் கூட வந்துட்டு ஒரு நியூ லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவர் க்யூட்டாக அந்த ரோஸ் பட்டத்துலேயே அதெல்லாம் எழுதி வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாரு ஓனாவே. யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அவர் தான் செட் பண்ணி வச்சிருப்பாரு. அவர் லவ் வந்து சொல்கிறதுக்கு இரட்டே வந்து அதுக்கு முன்னாடி லவ் வந்து சொல்லியிருப்பாரு. ஒன் டே வந்துட்டு ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் தான் அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் ஜிமினுக்கு வந்துட்டு ஹோட்டலில் வேண்டாம் தனியாக சொல்லணும், வீட்டிலே சொல்லணும், எந்த பிளேஸில் நம்ம லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அங்கே இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பாரா மொத்த ரைட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மேலே வந்துட்டு கேண்டில் டின்னர் இந்த மாதிரி லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டுருக்காங்க அழகாக பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ தான் வந்துட்டு அப்படி வீட்டுக்குள்ளே வராரு.
வீட்டுக்குள்ளே லைட் ஆஃப் பண்ணியிருக்க என்ன பண்ணியிருக்கான், லைட்டில் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன் சிம்மி லைட்டு கூட ஆன் பண்ணாமல் இருக்க சொல்லிட்டு இப்போ லைட்டை ஆன் பண்ண டக்குனு ரோஸாக இருக்குது, கீழே பார்க்குற ரோஸ் பட்டல்ஸாக இருக்குது. அப்படியே வந்துட்டு அகன் வேறு எந்த லைட்டையும் ஆன் பண்ணல. அப்படியே அவர் கூட நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே டெரஸ்க்கு தான் டேரெக்டாக ஏறி வராரு. இங்கே வந்து பார்த்தா ஜிம்மி ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு டேபிளில் உட்காந்துட்டு எல்லாம் அந்த டெரஸில் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது. அவர் ஓனாக தான் டெக்கரேட் பண்ணியிருப்பார், யாரோட ஹெல்ப் இல்லாமல். ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அப்போ நம்ம ஜிம்மி வந்துட்டு அழகாக நீட் பண்ணி சொல்கிறாங்க, டே என்ன உங்கள் லைஃப்பில் உங்களை ஒய்ஃபாக அக்செப்ட் பண்ணிப்பீங்களா சொல்கிறாங்க. நீங்கள் என்னை வந்துட்டு ஒரு பார்ட்னரை அக்செப்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. ஆனால் எனக்கு ஒரு லவ் ஃபார் ட்ரூ லவ்வோட என் மேலே உங்களுக்கு லவ் இருக்குது. அதே மாதிரி எனக்கு இப்போ உங்களுக்கு மேலே லவ் வந்துச்சு. நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிப்பீங்களாட்டே அப்படி சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக அப்புறம் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிப்பாங்க. எப்போதுமே உங்களுக்கு எனக்கு நீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அன்கண்டிஷனல் லவ் எப்போதும் எனக்கு வந்து நீங்கள் கொடுப்பீங்களா சொல்லி கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன்டா சொல்லிட்டாங்க. இப்போ உனக்கு எனக்கு சேம் அந்த அன்கண்டிஷனல் லவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஜிம்மில் போய்ட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணியிருப்பாரு. அவர் அந்த மூமெண்ட்டை தான் நினச்சி பார்க்குறாங்க. யாராவது அப்படி யோசிப்பாங்களா என்ன ரொம்ப ஷை ஆவாங்கன்னா, நீ எனக்காக என்னென்ன பண்ணியிருக்க, எவ்ரிடே எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிறேன், என்ன விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாது எனக்கு தெரியும். சேம் இப்போ நானும் அப்படி தான் மிஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போ இப்படி டேஸஸ் போயிட்டு இருக்கா. ஜிமின் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க டேவ் இந்த பக்கம். நம்ம டேவும் அப்படி தான் ஆஃபீஸில் ஃபோனை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க என்னாச்சுடா சொல்கிறாங்க. இல்லைடா என்னோட ஜிம்மில் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆமாம் சொல்கிறாங்க. அவனோட ட்ரீம் வந்து அவன் டான்ஸ் டீச்சராக இருக்குன்றது. அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கான். அவன் டான்ஸ் டீச்சராக அவன் ரொம்ப இருக்கான். அதனால் அவன் வந்துட்டு நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான். என்ன விட்டுட்டு இருக்க முடியாது தெரியுமா சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட டே இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த டே ஸ்கிப் ஆனது என்னால் முடியல சொல்லிட்டு அவர் ஜேக்கப்ட பர்மிஷன் வாங்கிட்டு முன்னாடியே வந்துட்டாரு. வீட்டுக்கு கொண்டு ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. அழகாக நம்ம டே வரும்போது எப்பவும் போல நம்ம அவர் வெல்கம் பண்ண சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ டே வந்து ரொம்ப அப்செட்டாக வராங்க. இன்றைக்கி என்ன ஜிம்மில் எப்படி இருக்க வந்ததுலையே சோஃபாவில் தூங்குறானா இல்லை ஃப்ளோரில் தூங்கிட்டு இருக்கானா தெரியல சொல்லிட்டு அவர் மாதிரி வராரு. இங்கே டே வந்து டோர் ஓப்பன் பண்ண ஜிம்மில் அப்படியே வந்து டே மேலே வந்து ஜம்ப் ஆயிடுறாங்க. டே அப்படியே டக்குன்னு பிடிச்சிட்டு இப்போவே பழைய வைப்பு இப்படி தான் இருந்திருக்கும். எப்போவுமே நம்ம டே வந்தா ஜிம்மில் இப்படி வந்து ஜம்ப் ஆவாங்க. அவர் மேலே டேக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஜம்ப் ஆக நம்ம டே வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜிம்மில் ஒரு பேக் கிஸ் பண்ணிவிட்டு என்னோட பேபி என்ன இன்னைக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கே சொல்கிறாங்க. அவன் ரொம்ப மிஸ் பண்ணிட்டே சொல்கிறாங்க. இப்போ அப்படியே டோர் திரும்பி டோர் லாக் பண்ணிட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணி ரூம் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே நம்ம டேவில் இப்போது பைட் பண்ணுறாரு. என்னாச்சு என்னோட பேபிக்கு சொல்கிறாங்க. ஐ எம் ஹங்கரி சொல்கிறாங்க. அப்படியே அப்படியே நம்ம அதை விட்டு நான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் ரொம்ப நம்மளும் டிப்பெல்லாம் பைட் பண்ணிட்டுருக்காரு. ஜிம்மில் அதுக்கெல்லாம் பெயின்லாம் பார்க்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. டேஸ்ட்லாம் வருது பெயினில் ஆனாலும் கண்டுக்கவே இல்லை. அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். டே வந்து மிஸ் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி பார்ப்பாரு. இப்போ டேமே ஜிம்மி கூட ரொம்ப க்ளோஸாக ரொம்ப ஹாப்பியாக அவருக்கு இந்த டே அந்த மிஸ் பண்ண டேவே மொத்தமாக அப்படி காணாமல் போயிருக்கும். அந்தளவுக்கு லவ் கொடுத்துருப்பாரு. ஜிம்மி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்த்துட்டு டேக்கு அவ்வளோ ஹாப்பி. அப்படியே ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் வந்துட்டு டே ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு அப்பா எவ்வளோ ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு மிஸ் பண்ணுறது எப்படி இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. இந்த டச்சஸ் எல்லாம் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது போலேயே சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க, டே நான் ரொம்ப அடிக்டட் உன் மேலே சொல்கிறாங்க. அதை நீ சொல்லுதானே தெரியுமா சொல்கிறாங்க. ஏன் நான் மட்டும் சொல்கிறாங்க. நீ எந்த அடிக்டட் சொல்கிறாங்க. இது அன்கண்டிஷனல் வித் அடிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜெகப் சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. பாரு நேற்று 1 hour பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டா, அதனால் நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. பசங்களுக்கு ப்ராக்டிஸ் கூட சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடுது. சரி ஓகே ஹேங் சொல்கிறாங்க. சரி ஓகேட்ட நம்ம டேஸ் போக இப்போ ஜிம்மின் வந்துட்டு அதிகமாக டே கால் பண்ணுறதே இல்லை. இப்போ ஒன் டே தான் கால் பண்ணுறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க நீங்கள் லஞ்ச் சாப்பிடலாம் வரியா சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஜிம்மின் டேவோட ஆஃபீஸ்க்கு போனதே இல்லை. ஏன்னா டேவோட ஆஃபீஸில் டேக்கு மேரேஜ் ஆகிருக்கிறதே கொஞ்சம் பேருக்கு தான் தெரியாது. அவங்க ஹேங் மட்டும் தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. ஏன்னா மற்ற ஹேங்க் யாருக்கும் இதில் மேரேஜ் ஆகலை, எல்லாரும் சிங்கிளாக தான் இருக்காங்க. அதனால தான் இங்கே யாருக்குமே தெரியாது. நம்ம ஜிம்மில் யாரும் பார்த்ததும் இல்லை. அங்கே செக்ரட்டரி இங்கே எல்லாருக்கும் தனித்தனியாக செக்ரட்டரி இருக்காங்க. நம்ம ஜிம்மி நம்ம டேக்கில் ஒரு செக்ரட்டரி இருக்காங்க. அவங்களுக்கு போக பார்ப்பீங்க நீங்கள். நம்ம ஜிம்மில் வந்துட்டு அப்போ நம்ம ஜிம்மின் தான் வராங்க. வந்துட்டு அப்போ ரொம்ப நேரம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ டே முன்னாடி வந்துடுறாங்க. ஜிம்மின் வரவே இல்லை. என்னாச்சு ரெண்டு பேபி நீக்கு வரவே இல்லை சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் ரொம்ப டயர்டாக பேசுகிறாங்க. ஹலோ டே சொல்கிறாங்க. என்னாச்சு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே ரொம்ப ஒர்க் பண்ணால் டயர்டாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ எங்கே இருக்க சொல்கிறாங்க. காரை ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்க சொல்கிறாங்க. இப்போ வந்துடுவோம் சொல்கிறாங்க. சரி நம்ம ஜிம்மினுக்கு டேக்கு ஒரு மாதிரி இருக்கா. என்கிட்ட சொல்லி தான் நானே கூட்டிகிட்டு வந்துட்டு போட சொல்கிறாங்க. பரவாயில்ல நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் சொல்லிட்டு அவர் கரெக்டாக வந்துட்டு ஒரு 5 செகண்ட்ல வந்து கார் வந்துருச்சு வீட்டுக்கா. ஜிம்மின் அப்படியே ரொம்ப கார் விட்டு பொறுமையாக ஸ்லோவாக இறங்குறாரு. ஒரு காலில் ஒரு பெயினாக இருக்கா. அப்போ டே வந்து பார்க்குறாங்க. அப்படியே கார்லேருந்து லிஃப்ட் பண்ணுறாங்க. கார் விட்டு இறங்கும்போது அப்படி லிஃப்ட் பண்ணுறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. கார் ரொம்ப பெயினாக இருக்கட்டே சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மில் கூட்டிட்டு வந்து அப்படியே சோஃபாவில் உட்கார வச்சுட்டு போய்ட்டு ஒரு ஹாட் பாத் எடுத்து வந்துட்டு அந்த ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் ஒரு டப்பா மாதிரி இருக்கும். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வார்ம் வாட்டர் தான் வச்சுருக்காங்க. வச்சுட்டு காலத்தில் வை சொல்கிறாங்க. டே வேண்டாம் சொல்கிறாங்க. வை சொல்கிறாங்க. அவர் வைக்கிறாரு. அப்படியே டே வந்து அப்போ பிடிச்சி விடுறாரு. ஏன்னா ரொம்ப பெயினாக இருக்குது. டான்ஸ் பண்ணால் கால் ப்ராக்டிஸ் வந்து பண்ணால் எப்படி வலிக்கும் சொல்லிட்டு அப்படியே புஷ் பண்ணி அப்படி பிடிச்சி விடுறாரு. நம்ம ஜிம்மின் அப்படியே டேவோட ஹெட்டில் வந்து ரொம்ப ஹேண்ட் வச்சுட்டு ஹேர் ரப் பண்ணுறாரு.
சொல்கிறாரு. ரொம்ப லவ்லேயே பார்த்துட்ருக்காரு. என்கிட்டே சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு கம்பெனி சிஓ சொல்கிறாங்க, அதனால் என்ன உன்னோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே சொல்கிறாங்க. ஜிமின் ஒரு ப்ரௌடாக பார்க்குறாங்க. அவ்வளோ லவ் இருக்கும் நம்ம டேக்கு. அப்படியே காலைல வந்து பிடிச்சி விட்டு வா அப்படியே சொல்லிட்டு நம்ம லிஃப்ட் கொண்டு வந்துட்டு அப்படியே டைனிங் டேபிள் உட்கார வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சாப்பிட சொல்கிறாங்க. பரவாயில்ல சாப்பிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் பார்க்கலாம் சொல்லிட்டு நம்ம ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விடுறாங்க. இப்போ டேவும் சாப்பிட்டு அப்படியே ஜிம்மில் கூட்டிகிட்டு போய்ட்டு படுக்க வச்சுறாங்க. ஜிம்மில் அப்படியே நல்லா டயர்டாகிட்டாரு, நல்லா படுத்துக்கிறாரு. வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ஜிம்மின் பக்கத்தில் க்ளோஸ் வராச்சு. நம்ம ஜிம்மில் போட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு டேப் பண்ணி கொடுக்குறாங்க. ஜிம்மின் ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே டெய்லி எவ்ரிடே இப்படி தான். ஜிமின் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால அவர் டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. அவர் நம்ம வந்து ஃபிசிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவர் பேபி மாதிரி பார்த்துக்கிறாரு. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படா இது முடியுன்ற மாதிரி இருக்கா. ஆனால் அது ப்ரொஃபஷனலில் அதில் கரெக்டாக சொல்லிக் கொடுக்கல. இப்படி டேஸஸ் போக அங்கே டேக் ஒரு மாதிரி ஆஃபீஸில் ரொம்ப ஆஃபீஸில் இருக்குது. என்னாச்சுடா சொல்லி கேட்குறாங்க. என்னோட ஜிமின் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான்டா, ரொம்ப டயர்டாக இருக்கான், ரொம்ப பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன்டா நீ நினச்சா நீயே ஒரு அகாடமி ஓனாக வச்சு கொடுக்க முடியுமா சொல்கிறாங்க. இல்லை அவன் சொல்கிறான், எனக்கு ஒர்க் பண்ண தான் பிடிச்சிருக்கு, அகாடமியில் ஓனாக வேண்டாம். ஹேங் வந்துட்டு எனக்கு ஒரு பார்ட்னர் மாதிரி தான் பார்க்குறாங்க, ஆனால் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் ஜஸ்ட் ஒர்க் பண்ணாலே போதும், ஒரு டான்ஸ் டீச்சராக இருக்குது எனக்கு ஹாப்பி சொல்கிறாங்க. சரி அவனோட ஹாப்பினஸ் அதுதானே, நான் அதானே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆமாடா கரெக்டு டே, உண்மையாக நீ ரொம்ப லக்கி தான் சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப லக்கி சொல்கிறாங்க. இல்லை நான் தான் ரொம்ப லக்கி. எல்லாருமே சொல்லுவாங்க தெரியுமா, என்னை பார்த்து ஏதோ ரொம்ப அழகாக இருக்க, எனக்கு ஒன்று மேட்ச் பண்ணி கூட ரொம்ப லக்கி சொல்லிட்டு. ஆனால் உண்மை நான் தான் லக்கி. என்னோட ஜிமின் அவ்வளோ பார்த்துப்பான், அவ்வளோ கேர் பண்ணுவான். அவன் டயர்டாக இருந்தால் கூட என்னென்ன பார்த்துக்கணும்னு நினைப்பான். அப்படி எனக்கு இதுக்கு முன்னாடி அவன் வந்துட்டு அவ்வளோ இது பண்ணியிருக்கான். ஆனால் இப்போ என்னோட டர்ன் நான் தான் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப டயர்டாக வந்தாங்கன்னா நம்ம ஜிமின் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஒரு ஷோலெஸ்லாம் அவரே கட்டி விடுவார். ஷோலாம் கட்டி வச்சுட்டு டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அவ்வளோ பேபி மாதிரி இவர் கேர் பண்ணுவார். சேம் அவரும் அப்படி தான் அவ்வளோ லவ் கேர் கொடுப்பாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமினுக்கு இங்கே டான்ஸ் ப்ராக்டிஸ் ரொம்ப போதும். ஆனால் ஜிமினால் முடியல. ஒரு மாதிரி ஜிமினுக்கு ரொம்ப டயர்டாக வேறு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. என்னாச்சு எனக்கு ஒரு மாதிரி இருக்கே சொல்லி பார்க்குறாங்க. அவரெல்லாம் டான்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி அவர் மாதிரி கிட்டினஸாக இருக்கா. அவருக்கு புரியவே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு, ஆனால் டான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சு. இந்த பசங்க வந்து நம்ம நம்பி தானே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அமௌண்ட்டும் அதிகம் அந்த பசங்க ஃபீஸ் சொல்லிட்டு அதனால் கரெக்டாக சொல்லி கொடுக்குறாருங்க. ஜெகப் பார்க்குறாங்க. ஜிமின் என்னாச்சும் உனக்கு சொல்கிறாங்க, ஒன்றும் ஹேங் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி விட்டுறாங்க. இப்போ ஜிமின் நைட்டு வீட்டுக்கு தான் வராங்க. ஜிமினுக்கு ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி இருக்கா. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிமின் என்னாச்சும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம டேவை வந்து சோஃபாவில் உட்கார வச்சுட்டு நம்ம ஜிமின் அப்படியே வந்துட்டு படுத்துக்கிறாங்க. அவர் டேவோட லேப்பில் வந்து ஹெட்டை வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம டேவை வந்துட்டு ஹேர் அப் பண்ணுறாங்க. என்னாச்சுமா உனக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. மாதிரி என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்று ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ண சொல்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுறா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ தான் ஜிமின் டெய்லி பார்த்துக்குறாங்க. ஜிமினுக்கு டேட்டை வந்துட்டு எப்படி சொல்கிறதே தெரியல, ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அது எப்படி எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஜிமின் வந்துட்டு டான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப தலை சுற்றுற மாதிரி இருக்கா. அதுவும் இன்றைக்கி இன்னும் 1 டே மட்டும் தான் இருக்குது. 1 டே பிஃபோர் தான். ஏன்னா 10 டேஸ் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இப்போ அந்த ஜிமினுக்கு ரொம்ப தலை சுற்றுறதுனால ஒரு மாதிரி வந்துட்டு ஜெகப் ஹேங் சொல்கிறாங்க. என்னாச்சு ஜிமின் சொல்கிறாங்க. ஹேங் என்னால் முடியல சொல்கிறாங்க. முடியல என்னாச்சு சொல்கிறாங்க. ரொம்ப தலை சுற்றுது சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு உட்கார வச்சுறாங்க. இப்போ அந்த பசங்களுக்கான டான்ஸ் இப்போ ஜேகப் மட்டுமே சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ அவங்களும் பண்ணுறாங்க. மட்டும் முடிச்சுட்டு ஜேகப் சொல்கிறாங்க. என்னாச்சு ஜிமின் சொல்கிறாங்க. தெரியல ஹேங் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தலை சுற்றுது சொல்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை, ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணிட்டால டயர்டாக இருந்திருப்பா தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமின் அமைதியாக விட்டுறாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம அங்கே வர நாளோட முடியுது சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கான பசங்க எல்லாருமே வந்துட்டு இவங்க இந்த இதோட முடியுது சொல்லிட்டு இப்போ அந்த பொக்கையெல்லாம் கொடுத்துட்டு இவங்க வந்துட்டு விஷ் பண்ணி அனுப்புகிறாங்க. நீங்கள் நம்ம ஜிமின் தான் வந்துட்டு பசங்களுக்குலாம் கொடுக்குறாங்க. கிஃப்ட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நல்லா ஹாப்பியாக பண்ணுங்கள் சொல்கிறாங்க. நல்லா பண்ணுங்கள், உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடுங்க, வின் பண்ணுங்க சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அவங்களுக்கான டேவை முடிச்சு அவங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு நம்ம ஜெகப் சொல்கிறாங்க. 1 வீக் ரெஸ்ட் எடுத்து கூட வீட்டில் சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணிட்டோம், அதனால் 1 வீக் அகாடமி லீவ் விட்டுறான். 1 வீக் அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. சரி நம்ம ஜிமின் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்றைக்கி வீட்டுக்கு வந்து கூட ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படியே ரூமில் போய் படுத்துட்டாரு. இப்போ டே வந்து பார்க்குறாங்க. எப்போ ஜிமின் ஹாலில் தான் இருப்பாங்க. ஹாலில் காணு சொல்லிட்டு டேரெக்டாக ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஜிமின் ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அச்சோ ரொம்ப தூங்கிட்டு இருக்கே சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜேகப் தான் வந்து டே கால் பண்ணுறாங்க. பார்க்குறாங்க. ஹேங் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஹலோ ஹேங்கிறாங்க. டே இங்கே பாரு, இதோட முடிஞ்சிச்சிட்டா, ரொம்ப ஒர்க் பண்ணிட்டான், அப்போ அவங்க ரொம்ப மிஸ் பண்ண அந்த டேஸில், அதனால் நீ வந்து 1 வீக் அவன் லீவ் தான், நல்லா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. சரி ஓகே ஹேங் சொல்கிறாங்க. அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. உடம்பு சரியில்லைன்னு இருக்கா, அதான் ஓவராக ஒர்க் பண்ணிட்டாலும் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி விட்டுறாங்க, இப்போ நான் பார்த்துக்குறாங்க ஏன் சொல்லிட்டு. இப்போ நம்ம டேக்கு வந்துட்டு அங்கே அவங்களோட கம்பெனியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அதனால் அவர் லீவ் எடுக்க முடியாது. 1 வீக் இங்கே லீவ் இருக்குது, மேபி எங்கே வெளில கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா இந்த மாதிரி இருக்கே சொல்லிட்டு சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நம்ம இவன் நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே போதும் சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஐஸ் ஓப்பன் பண்ணும்போதே ஒரு மாதிரி இருக்கா. இப்போ டே தான் பார்க்குறாங்க. என்னாச்சு ஜிம்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம்மின் எனக்கு ஒர்க் இருக்குது, அதனால் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ கிளம்பி ஆகும், ஏன்னா எல்லா ஹேங்கும் ரெடியாக இருக்காங்க. இப்போ நான் போய் ஆகும், நான் தான் லேட்டு, பார்த்துக்க பத்திரமா இருக்கே சொல்கிறாங்க. நான் இருக்கேன் என் டே இப்போ போங்க சொல்கிறாங்க. நம்ம டேவை கிளம்பிடுறாங்க. இந்த ஜிம்முக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹெட்டுக்கு சுற்றிட்டே இருக்குது. அது எப்படின்னு சொல்ல தெரியாமல் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு.
இப்போது நம்ம டே தான் வந்துட்டு எங்கள் ஆஃபீஸில் வந்துருக்காங்க. நம்ம ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கா. நமக்கு என்னது 1000 சொல்லி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரி நம்ம டேட்டை சொன்னால் பயந்துருவாங்க, நம்மளே போய் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஜிம்மி தான் பார்த்து பொறுமையாக இருந்துச்சு. அழகாக வந்து ரெடி ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் தான் வராங்க. வந்துட்டு டாக்டர் தான் பார்க்குறாங்க. என்னாச்சுங்க உங்களுக்கு சொல்கிறாங்க. இல்லை டாக்டர் எனக்கு ஒரு வீக் அப்படி சொல்லிட்டு சரி ஓகே டெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக டாக்டருமே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க தனியாக வந்தீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் டாக்டர் ஏன் சொல்கிறாங்க. இந்த டைமில் தனியாக வரக்கூடாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க டாக்டர் சொல்கிறாங்க. ஆமாப்பா நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்க. இந்த டைமில் தனியாக வரக்கூடாது ஓகேவா. அந்த மாதிரி தனியாக ட்ரைவ் பண்ணக்கூடாது, சேஃப்டியாக இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது வீட்டில் யாரும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப டேர்ஸ் ஆகுது. டாக்டர் உண்மையாக சொல்கிறீங்க. ஆமாம் உண்மையாக தான்ப்பா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்குது. அவருக்கு எப்படி சொல்கிறதே தெரில. ரொம்ப ஹாப்பியாகிட்டு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஜிம்முன்னு வந்துட்டு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ ரொம்ப கிட்டினஸ் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நல்லா தண்ணி நிறையா குடிங்க, மெடிசன்ஸாக கரெக்டாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம டாக்டர் ஜிம்மில் வந்துட்டு காரை ரொம்ப பொறுமையாக இருந்து டிரைவர் பொறுமையாக சொல்ல பண்ணுறாங்க. இப்போ வீட்டுக்கு போனால் நம்ம டேவோட ஆஃபீஸ் போகலாம், போயிட்டு டேட்டை சொல்லிடலாம் சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக நம்ம ஜிம்மில் தான் வந்துட்டு டேவோட ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே நம்ம ஜிம்மில் யாருக்கும் தெரியாது. டேவோட ஆஃபீஸுக்கு ஃபஸ்ட் டைம் ஜிம்மில் வராங்க. பார்க்குறாங்க இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் எல்லாருமே சேர்ந்து நடத்துகிறாங்களா, அதை இப்படி பெருசாக இருக்குது சொல்லிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப பெருசு. ஏன்னா அங்கே வந்துட்டு 5 பேர் வந்து பார்ட்னர் இருக்காங்களா, அதனால வந்து பார்க்குறாங்க. இப்போ போயிட்டு நம்ம ஒரு பர்சனை கேட்குறாங்க ரிசப்ஷனில். இங்கே கிம்டேயாங்க சொல்கிறாங்க. கிம்டேயாங்க சார் சொல்கிறாங்க. அவங்களோட செக்ரட்டரிகிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பர்சன் வராங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிம்டேங் சார் பார்க்க வந்திருக்காங்க சொல்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் இருக்கா சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம பார்க்குறாங்க நம்ம டேக் வந்து மேரேஜ் ஆனது இந்த பெருசாக யாருக்கும் தெரியாதுன்றது ஜிம்முக்கு தான் ஞாபகம் வருது. சரின்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நான் அவரை பார்க்கணும் கொஞ்சம் வர சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. பார்ச்சிமின்னு சொல்கிறாங்கன்றாங்க. இல்லை இப்போ அப்பெல்லாம் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாது சொல்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் சொல்லுங்கள் பேர் மட்டும் சொல்லுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த செக்ரட்டரி இந்த பையன் யாருன்னு தெரியல இப்படி வந்திருக்கான். ஏன்னா ஜிம் ரொம்ப டயர்டாக இருந்திருப்பாரு. ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாரா. ஆனால் பாருங்க ட்ரெஸ்லாம் நீட்டாக தான் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபேஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏதோ பாவமாக இருக்குது. ஏதோ டொனேஷன் எதுவும் கேட்டு வந்துருப்பாரு நினச்சி இவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் போயிடறாங்க. அது மட்டும் நம்ம டேஸாக இருந்தால் வந்து கொஞ்சம் கோல்டான பர்சன் இந்த போய் டிஸ்டர்ப் பண்ணால் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மற்ற சார்னா கூட ஓகே சொல்லிட்டு அவங்க வந்துட்டு டேவோட செக்ரட்டரி அவங்க போயிடறாங்க. போயிட்டு ஸ்டேட்டஸ் சொல்லவே இல்லை. அந்த பையன் வெயிட் பண்ணிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மில் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவருக்கு ரொம்ப மாதிரி தலையாக சுற்றுது. சொல்லிட்டு பசிக்குதே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரி டேட்டை ஹாப்பினஸ் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் கூட வீட்டுக்கு தானே வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ரிசப்ஷனிஸ்ட்டே பார்த்துட்ருக்காங்க என்ன கால்னு சொல்லிட்டு. இப்போ ரிசப்ஷன் வந்துட்டு அவங்க கால் பண்ணுறாங்க அந்த செக்ரட்டரிக்கு. நீங்கள் சொல்லிட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. சார் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து போக சொல்லுங்க சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா ஜிம்மினாடி எந்திரிக்க முடியல, ஒரு மாதிரி ரொம்ப கிட்னஸாக இருக்குது. இப்போ டேக் வந்துட்டு நம்ம ஜிம்மின்னு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் கால் போக மாட்டேது. ஏன்னா இப்போ அந்த டேவோட ஃபோனு செக்ரட்டரி கிட்ட தான் இருக்கா, ஒரு மீட்டிங்கில் இருக்காரு. அதனால் ஃபோன் வந்துட்டு அவங்க வந்து அவங்க தான் வச்சுருக்காங்க. ஃபோன் வந்துட்டு பார்க்கவே இல்லை. ஃபோனை கூட அப்படியே வந்துட்டு அந்த பொண்ணு கையில் தான் வச்சுட்ருக்கு. சைலண்ட்டில் தான் இருக்குது ஃபோனு. நம்ம ஜிம்மின் வந்து கால் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எடுக்கவே இல்லை சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி ஹெட் வர சுற்றிக்கிட்டே இருக்குது. எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இப்போ வந்து ரிசப்ஷன் அதான் கேட்குறாங்க. ஒரே ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்களேன் சொல்கிறாங்க. இல்லை சார் மீட்டிங்கில் இருக்காங்க, அதனால தான் உங்கள் செக்ரட்டரி இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ரொம்ப மெதுவாக அப்படி எந்திரிச்சிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு போயிடலாம், வீட்டில் போய் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு ஜிம்மின் மெதுவாக வந்துட்டு எந்திரிக்க பார்த்தா டக்குன்னு ஒரு செகண்டில் ஒரு மயங்கே கீழே வந்துடுறாரு. இப்போ அந்த ரிசப்ஷன் வந்து பார்க்குறாங்க. அச்சிச்சோ சொல்லிட்டு சார் அப்படின்ட்டு வந்து எழுப்புறாங்க. சார் இங்கே பாருங்கள் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா அங்கே எல்லாருமே அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லி பார்க்குறாங்க. இல்லை ஒரு பர்சன் நூறு வந்துட்டாங்க, சாருக்காக வெயிட் பண்ணாங்க சொல்லி பார்க்குறாங்க. இப்போ இங்கே ஒரு பர்சன் வராங்க. இவங்க யாரா ஒரு நல்ல செக்ரட்டரி. இவங்களோட நேம் வந்துட்டு நம்ம நிக்கி ஓகேங்களா. அவங்க வந்துட்டு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இவங்க வந்து ஜங்கு கூட செக்ரட்டரி பார்க்குறாங்க. சார் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. மேம் இவங்க வந்துட்டு சார் வந்து கிம்டேங் சாரை பார்க்க வந்தாங்க. ஆனால் நம்ம அவங்க வந்து பிஸியாக மீட்டிங்கில் இருக்கிறதுனால அவங்க வந்து அலோவ் பண்ணல அவங்க செக்ரட்டரி. அப்போ வந்துட்டு இப்போ அவர் வந்து வெயிட் பண்ணிட்டே தரேன். இப்போ கிளம்புற சரி வெயிட் பண்ணிட்டு முடியலன்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. பார்த்தா மயங்கி விடுறேன் சொல்கிறாங்க. இப்போ தான் நிக்கி பார்க்குறாங்க. அச்சு சொல்லிட்டு சரி வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு இப்போ நிக்கி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே கூட்டிகிட்டு வாங்க சொல்லிட்டு ஒரு பிளேஸில் வந்துட்டு ஒரு சேரில் வந்து உட்கார வச்சுட்டு தண்ணி எடுங்க சொல்கிறாங்க. தண்ணி எடுத்து பேச வந்து தெரிக்கிறாங்க. அவர் வந்து ஐஸை ஓப்பனே பண்ணல. டக்குனு அவங்க ரொம்ப பயமாக இருக்குது. சரி ஜங்கு சார்ட்ட சொல்லலாம் சொல்கிறாங்க. இவர் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியல சொல்லிட்டு இப்போ நிக்கி தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கு கால் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. என்னாச்சு நிக்கி சொல்லுங்க சொல்கிறாங்க. சார் இங்கே வாங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் கீழே வரீங்களா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க வாங்க சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்கு கீழே வராங்க. கீழே வந்துட்டு என்னாச்சு நிக்கி சொல்கிறாங்க. பார்த்தா கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பார்த்தா இல்லை சார் ஒரு பர்சன் வந்துட்டு டே சாரை பார்க்க வந்தாங்க சொல்கிறாங்க. கிப்டேங்க சார் பார்க்க. ஆனால் இங்கே வந்துட்டு மயங்கிட்டாங்க சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம ஜங்கு ஷாக் ஆகிடுது. அச்சோ ஜிமின் அப்படி பார்க்குறாங்க. ஜிமின் ஜங்கு பார்த்துட்டு மாறி ஆகிடுது. என்னாச்சு சொல்கிறாங்க கேட்குறாங்க. எதுக்கு
இங்கே இருக்காங்க சொல்கிறாங்க. என்ன சார் பார்க்க வந்தாங்க, திரும்ப சார் மீட்டிங்கில் இருக்காங்களா, அவங்க செக்ரட்டரி வேறு வந்துட்டு அலோவ் பண்ணல சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோவம் ஜங்குக்கு. ஐயோ அவனுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் சொல்லிட்டு அப்படியே தெரிஞ்சு ஜங்கு தான் வந்து ஜிம்மில் லிஃப்ட் பண்ணுறாங்க. லிஃப்ட் பண்ணிட்டு எங்கள் ஆஃபீஸில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுறாங்க. படுக்க வச்சுட்டா இப்போ ஜின்னு நம்பிச்சிடும் எல்லாருமே வராங்க. என்னாச்சுன்னா சொல்கிறாங்க, இல்லை யாங்க டேபிள் அந்த ஜிமின் வந்திருக்கான் சொல்கிறாங்க. ஜிமினா சொல்லி பார்க்குறாங்க. ஆஃபீஸில் இருக்கும் தான் சொல்கிறாங்க. தேரில் வந்திருக்கான். அதனால கீழே வந்து அவங்க ரிசப்ஷன் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சொல்ல நடந்ததான் சொல்ல அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாரு அப்படியே வரட்டுமே, அதுக்காக வந்து அப்பாயின்மெண்ட் இல்லாமல் உள்ள விட மாட்டாங்களா? அவர் இருக்கிறத கொஞ்சம் ரூடான ஒருத்தி அவள் தான் வந்துட்டு அவனை எப்படி தான் அவன் செக்ரட்டரியாக வச்சான்னு சொல்லிட்டு கூப்பிட சொல்லி கால் பண்ணுறாங்க. இப்போ வந்து டேக் மட்டும் தான் மீட்டிங் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் இவங்க 2 பேரும் தான் மீட்டிங் போயிட்டுருக்கு. மற்ற எல்லாரும் தான் ஃப்ரீயாக இருந்திருப்பாங்க. இப்போது நம்ம ஜங்க் வந்துட்டு டேரக்டாக போய் ஆஃபீஸ் ரொம்ப மீட்டிங் ரொம்ப ஓப்பன் பண்ணிடுறாரு. பார்த்துட்டு அப்போ வேணும் நம்ம இவரு கத்துறாரு. நம்ம இவங்க என்ன ஜங்குக்கு எதுக்கு ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க எங்கள் மேரங்க சொல்லிட்டு அவள் வந்துட்டு நம்ம அந்த செக்ரட்டரியாக பார்க்குறாங்க. ஏய் உனக்கு அப்படி சொல்கிறாங்க. அது வந்து திரும்புது. அந்த பொண்ணு பேர் வந்துட்டு மியா. அது வந்துட்டு எங்கள் அம்மா அவங்களோட டேவோட ஃபோனுங்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணு இப்போ வந்து ஃபோன் பார்க்க சொல்கிறாங்க. ஃபோன் சொல்லிருக்க சார் இருந்தாங்க சொல்கிறாங்க. கொடுத்துட்டு ஃபோன் என்ன பண்ணாங்கன்னு எமர்ஜென்சி கால் பண்ணால் பார்க்கவே மாட்டேன் சொல்கிறாங்க. பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லும்போது என்ன சார் சொல்கிறாங்க, இவனை அப்புறம் வச்சுக்கிறேன் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. என்னாச்சு ஜங்குக்கு எதுக்கு சொல்கிறாங்க, வா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. டேக் கொண்டு போகிற ஏதாச்சும் அவங்க சொல்கிறாங்க. வாடா சொல்லி கூட்டிட்டுறாங்க. கூட்டிகிட்டு வந்து பார்த்தா எங்கள் ஜிம் இங்கே வந்துடும். அந்த அது வந்து இவங்க ரெஸ்ட் எடுக்கிற ரூம் தான். அங்கே எல்லாரும் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. யாராலும் வந்து பார்க்குறாங்க. ஜிம் அப்படி வந்து மயங்கிருக்காரு. ஜிம்மின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜிம்மின் பேபி இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜங்குக்கு என்னாச்சு அவனுக்கு சொல்கிறாங்க. என்னாச்சு இப்போ கேளு, ஃபோன் பண்ணிட்டே இருந்திருக்கான் சொல்கிறாங்க. ஃபோனாக சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா மீட்டிங்கில் இருந்துட்டா சொல்கிறாங்க. சரி அதை பாரு ஃபஸ்ட்டு டாக்டர் கால் பண்ணிருக்காங்க, வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மிட்ட வந்துட்டு அப்படியே மயக்கத்தே இருக்காரு. ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம டாக்டர் தான் வந்துட்டு நம்ம ஜங்கு டாக்டர் கால் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து பார்க்குறாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு என்னாச்சு இந்த மாதிரி டைம் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இல்லையா சொல்கிறாங்க. இது மாதிரி இருக்குது ரொம்ப யூஸ்வல் தான் சொல்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் இது யூஸ்வல் தான் சொல்கிறாங்க. டேக் ஒரு டாக்டர் என்ன சொல்லி கொஞ்சம் தெரிய சொல்கிறாங்க. அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அவங்க தெரியாதா சொல்லி கேட்குறாங்க. டேக் ஒரு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே இருக்காங்க அந்த இடத்துல. டாக்டர் என்ன சொல்லிட்டு ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காரு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரியாக சாப்பிட போல தண்ணி நிறைய குடிக்க சொல்லுங்கள், அதனால தான் பயங்கர பார்த்து சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துறாங்க. அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டாக குடிக்க எதனா கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இங்கே டேக் ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கா. எதுக்கு பேபி என்னாச்சு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி எடுத்துச்சு. எனக்கு வாங்கடா வெளியே சொல்லிட்டு போயிடறாங்க. இப்போ டே தான் ஜிம்மோட அப்படியே இல்லையா வந்து நமக்குள்ள கை வைக்கிறாங்க. பேபி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, நீயே ஒரு பேபி ஆச்சுடா சொல்லிட்டு பார்க்குறாங்க. பாரு ஐஸ் ஓப்பன் பண்ணேன்னு சொல்கிறாங்க. இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்களா சொல்லிட்டு அப்படியே டே பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. பயங்கர டேஸ்ட் வருது. இப்போ தான் ஜங்கு பார்க்குறாங்க. அவெல்லாம் வந்துட்டு வந்துட்டு இரு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜங்கு கொஞ்சம் பார்த்துக்க சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்க நிலை போக சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஜங்கு ஜிமினா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேபிள் ரொம்ப க்யூட்டாக லவ் இருப்பா. அதனால் பார்க்குறப்ப ரொம்ப பிடிக்கும் இருக்கா. இப்போ நம்ம டே தான் விளையாடுறாங்க. விழுந்துட்டு கூப்பிட்றாங்க மியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நம்ம மியா விளையாடுறாங்க. பாரு இந்த ஜிமின் வந்தானா சொல்கிறாங்க. ஜிமின் என்ன பண்ண சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க அந்த பையன் வந்துட்டு உங்களை மீட் பண்ண வந்தானா அப்பாயின்மெண்ட்டாக சொல்கிறாங்க. இங்கே பாரு ஃபஸ்ட்டு என்னை யாரும் மீட் பண்ண வந்தால் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்கள வந்துட்டு திருப்பி அனுப்பக்கூடாது சொல்லியிருக்காங்க இல்லையா சொல்கிறாங்க. சார் என்ன சொல்கிறாங்க. சார் என்ன சொல்கிறாங்க. இல்லை அந்த பையன் பார்க்குறதுக்கு ஏதோ டொனேஷன் கேட்டா அவனை பார்த்து உனக்கு அப்படி தெரியுதா சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு எல்லாம் பார்க்குறாங்க. இங்கே பாரு டொனேஷனே கேட்டால் வந்தால் கூட உனக்கு என்ன ப்ராப்ளம், நாங்கள் தானே எங்கள் பாஸ், நீ ஜஸ்ட் ஒரு செக்ரட்டரி தானே சொல்கிறாங்க. நான் உனக்கு ஏற்கனவே வான் பண்ணியிருக்கேன் யார் சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு ஒர்க் வந்துட்டு நீட்டாக பண்ணுற ஒரே ரீசனுக்காக வச்சுருந்தேன். ஆனால் இந்த மாதிரி பர்சனல் விஷயத்தை நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. சார் அவர் வந்துட்டு சொல்கிறாங்க. அங்கே பாரு இதுக்கு ஒரு வார்த்தை கூட பேசாத, இப்போவே நான் வேலை விட்டு போய் சொல்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள் நான் இந்த வேலை நம்பி தான் சார் இருக்கா சொல்கிறாங்க. அது மட்டும் சார் அந்த பசியும் ஏதோ ஒரு லோ கிளாஸ் பண்ணி சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு நம்ம பளிச்சுன்னு ஸ்லாப் வச்சுட்டாரு. என்ன சொன்னால் அகைன் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு போய் கணத்தை கை வச்சு பார்க்குறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. என்னாச்சு இங்கே பாரு அவன் யார் உனக்கு தெரியுமா, அந்த கிம் டேங்கோடைய ஒரு ஒன்லி லவ் ஓகேவா, என்னோட ஒய்ஃப் ஒன்லி நான் லவ் பண்ணுற ஒரே ஒரு பர்சன் அந்த வேர்ல்டில் அவன் மட்டும்தான். அவனே வந்து லோ கிளாஸ்ன்னு சொல்கிறேன். நீ ஃபஸ்ட்டு எந்த மாதிரி கிளாஸ் லோ கிளாஸ் ஹை கிளாஸ்னு பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஹியூமனாக ட்ரீட் பண்ணு. அதை விட்டுட்டு லோ கிளாஸ்ன்னு சொல்கிறேன். அது என்னோட ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீ இன்னொரு தேர்ட் பர்சன் சொன்னாலே என்ன அக்செப்ட் பண்ணிக்க என்னோட ஒய்ஃபை நீ அப்படி சொல்லுவா சொல்லிட்டு அந்த பொண்ணு விட்டா வந்துட்டு கொண்டு போட்டு அந்த கோவம் வந்து நம்ம சின்ன தான் வந்து பிடிக்கிறாரு. வேணாம் விட்டுறா சொல்லிட்டாங்க. இங்கே தான் கிளம்ப சொல்கிறாங்க. நான் அப்பயே சொன்னேன் இந்த கேரக்டர் சரியில் ஒரு மாறி இருக்க சொல்லிட்டு ரூடாக நடந்துக்கிறா சொல்லிட்டு என்ன ஒர்க்கு மட்டும் கரெக்டாக பண்ணா அப்படின்றதுக்காக தான் வச்சு இந்த அனுப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே ஒரு மறைச்சி பார்த்துட்டு போயிடுது. எங்கள் டேக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்டா நீ வந்துட்டு பார்க்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஏங்க நான் மீட்டிங் இருந்தால் ஃபோனை பார்க்குறேன் சொல்கிறாங்க. அதுவும் என்னோட ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஏங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்பாவாக போறியா சொல்லிட்டு ஹாப்பியாக பார்க்குறாங்க. ஆனால் என்ன இந்த நிமிஷத்தில் நான் என்னடா ஹாப்பியாகவே இருக்கும்ல ஏங்க சொல்கிறாங்க. பாரு எப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கான், சாப்பிட்டானே தெரியல சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு தேக பூஜை சொன்னாங்க. அதில் நினச்சேன் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால பேபி ஷூ என்னால் நினச்சே பார்க்க முடியல சொல்கிறாங்க. ஒரு மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏங்க சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரிடா ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. என்னோட ஜிமின் எப்போ ஐஸ் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணவா சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தா ஜங்க் தான் ஜிமின் பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. நம்ம
நம்மகிட்டே தான் வந்துட்டு தேங்க்ஸ்டா சொல்கிறாங்க. சரி நீ பாரு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடாரு. இப்போ நம்மகிட்டே தான் வந்துட்டு ஜிம்மோட ஃபோன் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பேபி கன்சியூமாக இருக்காதுன்னு நம்பவே முடியாது சொல்கிறாங்க. பார்த்து ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஜிம்மின் கொஞ்ச நேரம் பார்த்தா ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. சொல்கிறாங்க. அப்படியே போய்ட்டு ஜிம்மில் பேச விடல. அவர் லிப்ட் போய்ட்டு அட்டாச் பண்ணுறாரு. அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ண ஜிம்மின் எதுவுமே சொல்ல பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் வந்துட்டு வந்து விட்டுறாங்க. விட்டுட்டு சாரிடா சாரி தங்கம் சொல்கிறாங்க. மன்னிச்சிட்டு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்களா சொல்கிறாங்க. ஜிம்மு கூட டேஸ்ட் வந்து அவங்க என்ன உள்ள விடவே இல்லை சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாரிம்மா சாரி நான் யார்ட்டையும் சொல்லவே இல்லை மேரேஜ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு சாரி அதனால தான் மன்னிச்சிட்டு எனக்காக மன்னிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க. இல்லை அவங்க என்னை உள்ளே விடாமல் அப்படியே உட்கார வச்சுட்டாங்களா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு வெயிட் பண்ண முடியும் வீட்டுக்கு போயிட்டு சொல்லிக்கலான்ட்டு அப்படியே சொல்கிறாங்க. இப்போ தான் ஞாபகம் வருது நான் சொல்கிறாங்க. பேபியா சொல்லி பார்க்குறாங்க. அப்படியே நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. நான் டாக்டர் வந்தாங்க செக் பண்ணிட்டு சொல்லாங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் நீ சொல்கிறாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன்னா தனியாக போனேன் சொல்லி கேட்குறாங்க. தனியாக போனேன் ஏதோ உடம்பு சரியில்லை நினச்சி தான் போனேன். அங்கே தான் சொன்னாங்க டாக்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அது அப்படியே ஹாப்பியாக உண்டா சொல்லலான்னு வந்தேன்னா வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுனால ஒரு மாதிரி ஒரே இடத்து பிளேஸில் உட்காந்து தலையில சுற்றிருச்சு சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை தெரியாமல் பண்ணிட்டே சாரிடா சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே சொல்கிறாங்க. பேபி அப்படி சொல்கிறாங்க. நம்ம அப்படியே வந்துட்டு கீழே நியூட்ரல் பண்ணிட்டு அப்படியே ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு பேபி இது இன்னொரு பேபியாக சொல்லிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம ஜிம்மிருக்கா. ஹாப்பியாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பிடா. என்ன எப்படி சொல்லுவோம் அந்த ஹாப்பினஸ்ஸாக சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது இப்போ அப்படி சொல்லிட்டேன். இப்போது நம்ம ஜிம்மில் தான் அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு என்ன குடிக்கணும்னு சொல்கிறாங்க. தூக்கிட சொல்லிட்டேன். இப்போ கரெக்டாக ஜங்குக்கு தான் உள்ள ஜூஸோடு வராங்க. இந்த அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. டாக்டர் எஞ்சி போய் கொடுக்க சொன்னாலும் மறந்துட்டே சொல்கிறாங்க. ஐயோ மறந்துட்டா சாரிட்டா சொல்கிறாங்க. தேங்க்ஸ்டா சொல்கிறாங்க. இந்த குடி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் பார்க்குறாங்க. ஜங்கு நல்லா இருக்கே சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் எப்படி இருக்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஜட்டே தான் சொல்கிறாங்க. ஜங்கு தான் ஒன்று லிஃப்ட் பண்ணிட்டு வந்திருக்கா சொல்கிறாங்க. அப்படியே தேங்க்யூ ஜங்குக்கு சொல்கிறாங்க. எதுக்கு தேங்க்யூ சொல்கிறான்றாங்க. இல்லை சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு வந்துட்டு நீ டேவோட ஒய்ஃபு எனக்கு நான் உன்னை பார்த்துக்க ரைட் சரியாக சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வந்து டேக்கு நம்ம ஜங்குக்கும் சரி ஜிம்முக்கும் சரி நம்ம டேக்கு கூட ஜிம்மில் வந்து பிரதராக மென்ஷன் பண்ணுவேன். ஜங்குக்கு மென்ஷன் பண்ண மாட்டேன் ஓகேங்களா. அதனால தான் நான் வந்து டேவோட ஒய்ஃபு அதனால தான் சொல்லி பார்க்குறாங்க. சரின்ட்டு நம்ம ஜங்கு வந்துட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம தான் அந்த ஜூஸை வந்துட்டு கொடுக்குறாங்க நம்ம ஜிம்மினுக்கு. ஜிம்மின் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த ஜூஸ் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு. அப்பாடா எனக்கு ரொம்ப தாகமாச்சு சொல்கிறாங்க. அப்படியே தாகமானுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே வந்து லிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போ ஆஃபீஸில் எல்லோரும் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் தூக்கிட்டு வராங்க. இவங்க சொல்கிறாங்க. இப்போ தான் ஒரு நிமிஷம் நம்ம அண்ணன் நிற்கிறாரு நின்றுட்டு நம்ம ஜிம் தான் வந்துட்டு இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் சொல்லிடும். இப்போ மட்டும் இல்லை ஃப்யூச்சரில் எங்களோட ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை எங்களை தேடி வர யாரோ ஒரு பர்சன் இருந்தாலும் சரி அவங்க எங்களை பர்மிஷன் இல்லாமல் அவங்களை நீங்கள் வெளியே அனுப்பாதீங்க. அவங்க யாராக இருந்தாலும் சரி நாங்கள் மீட் பண்ணுவோம் ஓகேவா. எங்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு பார்க்க முடியாது சொன்னால் மட்டும் பேர் அனுப்புங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. யார் எங்களை தேடி வந்தாலும் ஓகேவா. இவங்க கிம் டாங்கோட ஒய்ஃப் ஓகேவா. இவங்க தான் அவங்களோட கிம் ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க. இவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது இந்த ஆஃபீஸில் வரதுக்கு ஓகேவா. இனிமேல் நீங்கள் இவங்களை பார்த்தா போதும். நீங்கள் எதுவும் சொல்லணும் தேவையில்லை. அவங்க டேரெக்டாக உள்ளே வருவாங்க. நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் இந்த கம்பெனியில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஏன்னா எங்களோட சேஃப்டிக்காக. ஆனால் அதுக்காக எங்களை தேடி ஒரு பர்சன் ஹர்ட் பண்ணாதீங்க. அதுவும் எங்களோட ஃபேமிலி சேர்ந்தவங்கள இந்த கம்பெனிக்கு அடுத்த ஓனராக இருக்கவங்க ஓகேவா சொல்லி பார்க்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்ல அப்படியே டேவோட செஸ்ட் வந்து ஹெட் வச்சுக்கிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. ஒரு டேவோட ஒய்ஃபாக சொல்லி பார்க்குறாங்க. அப்போ ரிசப்ஷன் வந்துட்டு சாரி சார் சொல்கிறாங்க. வந்துட்டு ஓகே நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணாதீங்க சொல்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லை வேறு யாராக இருந்தாலும் எந்த ஒரு பர்சன் இருந்தாலும் ஹியூமனாக ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளில கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஹேங் பாய் சொல்கிறாங்க. பாயோட டேக் கேர் சொல்கிறாங்க. இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஜிம் வீட்டுக்கு வந்துட்டு ஜிம்மின் தான் அப்படி பார்த்துட்ருக்காங்க. டேவே பார்த்துட்ருக்கா. ஏன் சொல்கிறாங்க. இல்லை உங்களை பார்த்துட்டு இருந்தால் உங்களை மாதிரி பேபி வரலாம் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. என்னம்மா சொல்கிற நீ இங்கே பாரு பேபி உன்ன மாதிரி இருந்தாலும் சரி என்ன மாதிரி இருந்தாலும் சரி ஓகே தான் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு உங்களை மாதிரி வேணும் சொல்கிறாங்க. என்ன மாதிரியா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினா அவ்வளோ லவ்க்கு யாரோட பார்த்துருப்பாரு. எவ்ரிடே அவருக்கு தேவையான ஃபுட்டு ஜூஸ்ன்ட்டு எல்லாம் பார்த்துட்டே இருப்பார். ஆஃபீஸே பார்த்து லீவ் போட்டு அப்படி பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்குறேன்டா ஒரு க்யூட்டான ஒரு பேபி தான் வந்துட்டு ஓடி வந்துட்டுருக்கா. நம்ம தான் வந்துட்டு ஓடி போய் தூக்கிறாரு. என்ன இவ்வளோ தூரம் ஓடிட்டு வந்துட்டுருக்கா சொல்கிறாங்க. அச்சோ டாடா விடுங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு மினி நானும் உன்னை பார்த்துட்டே இருக்கா. நீ பார்க்குறது தான் என்ன மாதிரி இருக்கா. ஆனால் நீ ஓடுறது அப்படி உனக்கு அம்மா மாதிரி எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருக்கா. ஓடுறது தடிக்கி விழுறது இதே தான் உனக்கு வேலை சொல்கிறாங்க. அச்சோ டாடா விட்டுங்க. நம்ம அம்மா பார்த்தாங்கன்னா இப்போ எனக்கு அவங்க வந்துட்டு எனக்கு எதோ எடுத்துகிட்டு வராங்க ஊட்டி விடுறதுக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க என்ன எடுத்துகிட்டு வராங்க சொல்கிறாங்க. அது என்ன எடுத்துகிட்டு வராங்க எனக்கு வேண்டாம் விட்டுங்க சொல்கிறாங்க. நான் விட தண்ணியில் சொல்கிறாங்க. உனக்கு மெனக்கிட்ட எனக்கு வந்து ஃபுட்டெல்லாம் பார்த்து மேக் பண்ணி கொடுத்தா நீ சாப்பிட மாட்டேன். எங்களுக்கு ஃபுட்டே குக் பண்ண தெரியுமா. நாங்கள் உனக்காக தான் ஃபுட்டெல்லாம் மேக் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கோம் சொல்லி சொல்கிறாங்க.
அந்த பேபி நல்லாவே இல்லை ஃபுட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு முறைச்சி பார்க்குற அந்த பேபியா அப்படியே அந்த பேபி போய்ட்டு டே வந்து ஹக் பண்ணிக்குது. இங்கே பாரு நான் அப்படியே அமர்த்த முடியாது, நம்ம அம்மா தான் ஃபஸ்ட் பேபி இங்கே வா சொல்லி உட்காந்துட்டு கூட அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஃபுட்டை வந்துட்டு நம்ம டே வந்து ஊட்டி விட அந்த பேபி வேண்டாம் சொல்கிறாங்க. பாரு வேணாம்னு சொன்னால் அவ்வளோதான் சொல்கிறாங்க. அப்புறம் ஊசி போட சொல்கிறாங்க. ஊசியே வேணாம் சொல்கிறாங்க. ஊட்டிக்க சொல்கிறாங்க. அவரை க்யூட்டாக ஊட்டி விட நம்ம ஜிமின் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம பேபிக்கு நம்ம டே ஊட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம பேபி வந்து இறக்கி விட்டாரு. போய் கொஞ்சம் நேரம் விளையாடு, அப்போ தான் வந்துட்டு ஃபுட்டு நல்லா டைஜஸ்ட் ஆகும் சொல்கிறாங்க. சரிட்டு பேபி போய் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுது. இப்போது நம்ம டே தான் வந்துட்டு ஜிம்மில் அப்படியே அப்போ எடுத்து அப்படியே லேப்டாப் உட்கார வச்சுக்கிறாங்க. என்ன டேட்டே சொல்கிறாங்க, என்ன எப்படி இருக்கு என்னோட குட்டி பேபி சொல்கிறாங்க. டேட்டே அமைதியாக சொல்கிறாங்க. ஆமாடா இப்போ ஜிம்மில் செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இங்கே பாரு நம்ம மினி வந்து தனியாக விளையாடக்கூடாதுன்னு இருக்காங்க. தானே அந்த பேபி வந்துட்டு வேணும்னு நான் சொல்கிறேன். உனக்கு புரியுதுலாம் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, ஆனால் எவ்வளோ டயர்டாக இருக்குது தெரியுமா, இவ எப்படி ஓடிட்டே இருக்க சொல்கிறாங்க. ஓடாதரா நான் பார்த்துக்கிறேன் அவளை சொல்கிறாங்க. ஏன்னா பேபி ரொம்ப பார்த்து போயிருக்கும்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைமே ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த டைம் கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த டைம் வாமிட்டாக எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை டேட்டே சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஜிம்மினுக்கான ஃபுட் வந்து அவரே ரெடி பண்ணிருக்காரு, சாப்பிட சொல்கிறாங்க. வேணா டேட்டே சொல்கிறாங்க. பாரு என்னோட பொண்ணுக்கு எப்படி நான் விட்டுட்டேனோ அதே மாதிரி தான் நீ எனக்கு வா காமி சொல்கிறாங்க. என்னோட ஃபஸ்ட்டு பேபி நீ தானே சொல்கிறாங்க. அப்புறம் தேர்ட் பேபி வேறு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மில் ரொம்ப ஷை ஆகிறாங்க. இப்போ டே வந்துட்டு அழகாக ஃபுட் வந்து ஃபீட் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ நம்ம பேபி தான் வந்துட்டு மம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. மம்மா அங்கே பாருங்களேன் சொல்கிறாங்க. பார்த்தா அந்த பேபி எங்கே அடிச்சுட்டு வந்திருக்கோம். உனக்கு இதே வேலை தானா சொல்கிறாங்க. நீ பார்க்கறதுக்கு நல்ல இடம் மாதிரி இருக்குது, ஆனால் டோட்டலாக நீ என்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் இடிச்சிட்டு வரது காயம் பண்ணிக்கிறது இதே ஒரு வேலையை உனக்கு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு இரு நானே பார்த்துக்கிட்டேன் சொல்லிட்டேன். இப்போ டே தூக்கிட்டு போய்ட்டு லைட்டாக பேபியோட அந்த சின்னதாக காயம் மாதிரி இருக்கும், அது க்ளீன் பண்ணி விட்டு ஆயின்மெண்ட் போடுறாங்க. உனக்கு ஒன் டே கூட இடிச்சிக்காமல் இருக்க முடியாது சொல்கிறாங்க. டாட்டா நான் சும்மா தான் அந்த அங்கே பாருங்க அந்த கல் தான் அடிச்சு சொல்கிறாங்க. அந்த கல் ஒன்று அடிச்சிச்சா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி கல் அடிச்சிடலாம் சொல்கிறாங்க. சொல்கிறேன் பேபி விளையாடிட்டு இருக்க. இப்போ ஜிம்மி தான் அந்த பேபி தூக்கிக்கிறாங்க. மினி அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் மினினா. நீ அப்படியே டேட்டே மாதிரியே இருக்க சொல்லி பார்க்குறாங்க. அம்மா நான் டேட்டேல மம்மா மினி சொல்கிறாங்க. நீ மினி தான்டா, ஆனால் நீ பார்க்குறக்கு டாடா மாதிரி இருக்க சொல்கிறாங்க. ஆமாம்மா நான் டாடா மாதிரி தான் இருக்கா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு மம்மானா ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு அந்த பேபிக்கு நம்ம ஜிம்மினா ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா ஜிமின் எவ்வளோ தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ரொம்ப லவ் கேர் கொடுப்பாரு, கொஞ்சிக்கிட்டே இருப்பார். இப்போ டே மாதிரி இருக்காலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவருக்கு பார்க்கும்போதெல்லாம். டே மாதிரியே இருக்கா சொல்லிட்டு. ஆனால் டே வந்துட்டு நம்ம இந்த பேபி வந்து ஜிமின் மாதிரியே இருக்க சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. அந்தளவுக்கு 2-3 பேரும் அப்படி ரொம்ப ரொம்ப லவ்லியாக இருப்பாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு இங்கே பாரு நம்ம ஜங்குக்கு அங்கே இருக்காங்க, நமக்கு மேரேஜ் நம்ம அங்கே போகணும் சரி ரெடியாக சொல்கிறாங்க. ஆச்சோ டாடா மம்மாவுக்கு எதோ முடியல மம்மா சொல்லுவாங்க. மம்மா நானே வீட்டில் இருக்க நீங்கள் போங்க சொல்கிறாங்க. அப்படியே அவங்க என்ன மம்மா பார்த்துப்பா சொல்கிறாங்க. ஜிமிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இல்லைடா நம்மளும் போகணும் அங்கே அங்கிள் இருக்காங்க அவங்க ரொம்ப நல்லவங்கடா, அவங்க மேரேஜுக்கு போன எனக்கு ஆசைப்பா சொல்கிறாங்க. அப்படியே அம்மாவும் வா பாட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் டே நம்ம பாப்பா 3 பேர் வந்துட்டு வராங்க, ரெடி ஆகிட்டு வராங்க. இங்கே பார்த்தா நம்ம ஜங்கோட வெட்டிங் தான் அரேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு நம்ம ஒயன் ஜங்கு தான் வந்துட்டு ஜங்குக்கு பார்க்குறாங்க. அங்கே ஆப்போசிட்டில் நம்ம ஒயன் தான் நின்றுருக்காங்க. பார்த்துட்டு டே அப்படி சொல்கிறாங்க. இங்கே இந்த நம்ம மினியை தான் நம்ம பேபி அந்த பட்டையை வந்து இறக்கி விட்றாங்க. மினி ஓடி போய்ட்டு ஜங்கு கிட்ட தான் நிற்குது. ஜங்குக்கு அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள் தான் அப்படி சொல்லி தூக்குற இடத்துக்கிட்ட எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. வச்சு ரொம்ப சேட்டை அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்து ஒயன் சொல்லி கீழே இறங்கி வந்துட்டாங்க. வந்துட்டு ஜிம்மின் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா ஜங்குக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாங்க ஜங்குக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. தேங்க்யூடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் பார்க்குறாரு. ஜங்குக்கு ஜிம்மின்கிட்ட எப்போ பேசினாலும் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம ஜிம்மினுக்கு ஜங்கு ரொம்ப பிடிக்கும், ஜங்குக்கு ஜிம்மினை ரொம்ப பிடிக்கும். ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி. ஆனாலும் ஒரு குட்டியே ஜெலஸாக ஃபீல் பண்ணுவார். எப்போடா அவனுக்குன்னு ஒரு ஒய்ஃப் நிற்கிறா சொல்கிறாங்க. ஏன்டா நம்ம ஒய்ஃப் கிட்ட பேசக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினை ஸ்மைல் பண்ணுறாரு. ஜங்குக்கு போங்க ஒய்யனை நல்லா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. சரிடா சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ எதை பார்க்குறாங்க. இங்கே பாரு இந்த பேபி நம்ம என்ன மாதிரியே வரணும், ஏன்னா அவனோட மினி கூட ஜங்குக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால் இந்த பேபிக்காவது என்ன தான் ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. ஐயோ டேட்டே இங்கே பாருங்கள் அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டுன்றது தான் உங்களுக்கு பிடிக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டா சும்மா டீஸ் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு அப்போ பொசசிவ் ஆக சொல்லிட்டு ஆமாம் ஆக தான் செய்து சொல்லிட்டு மட்டும் சொல்கிறாங்க. இப்போ ஆஃப்டர் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறாண்டா இங்கே ஒரு பேபி ஒரு வந்து ரொம்ப குடுக்குடுன்ட்டு விளையாடிட்டே இருக்குது. எப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ஒரு இடத்த கூட நிற்காம எடுத்து இழுத்து போட்டுருக்கு. இங்கே பாரு இங்கே ஐயோ எனக்கு ரொம்ப தலைவலிக்குது டேமின்னு அப்படி சொல்கிறாங்க. மம்மா அப்படி சொல்கிறாங்க. என்ன மம்மா எதுக்கு எடுத்து போகிற சொல்கிறாங்க. உன்னோட அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டா, ஆனால் நீ என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா சொல்லி பார்க்குறாங்க. அக்கா சொல்கிறாங்க. ஆமாம் அக்கா ஸ்கூல் போயிருக்கா, இருக்கு உன்னை 1 இயர் ஆகட்டும் ஒன்று ஸ்கூல் தட்டி விட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. அப்போ நம்ம டே தான் வந்துட்டு அச்சோ என்னோட பேபி ஸ்கூல் அனுப்ப போறியா, நான் அனுப்பவே மாட்டேன்னு சொல்லி தூக்கிக்கிறாங்க. அந்த பேபி அப்படியே நம்ம ஜிமின் மாதிரி இருக்கும், ஆனால் சேட்டை பண்ணுறதுலாம் அப்படியே டேமர் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு டே இங்கே பாரு டே சொல்கிறாங்க. அங்கே பாருடா இவன் என்ன மாதிரி ஒன்றை மாதிரி பண்ணிருக்கான், எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோட அன்கண்டிஷனல் லவ்வில் இவனு ஒரு பார்ட்டு சொல்லிட்டு அப்படி தூக்கிக்கிறாரு. தூக்கிட்டு அப்படியே ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அந்த பேபி பயங்கரமாக ஸ்மைல் பண்ணுது. டாடா அப்படி சொல்லிட்டு டாடா தான் அப்படி சொல்லி கொஞ்சிறாரு. இப்போ கரெக்டாக ஒரு ஸ்கூல் வேன் வருது. அப்புறம் ஜிமின் வேகமாக இருக்கிற ஜோயின் மினி வந்துட்டா சொல்லி பார்க்குறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் மறைச்சி பார்க்குறாங்க. அது அவனோட மினி அப்படி சொல்லி சொல்கிறாங்க. என்னோட அக்கா அப்படி சொல்லிட்டு மாதிரி டேமின்னு சொல்ல. ஆமாம் அவனோட அக்கா தான் அப்படி சொல்லி பார்க்குறாங்க.
இப்போது ஸ்கூல் வேன் ஓப்பன் ஆனதுமே ஒரு பாப்பாவுக்கு அந்த பாப்பாவுக்கு வந்து இப்போ வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். ஓடி வருது மம்மா அப்படி சொல்லிட்டு ஓடி வருது. ஆச்சு மினி பேபி எப்படி பாப்பா போச்சு ஸ்கூலுக்கு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லாச்சு போச்சு மம்மா. என்ன அம்மா என்ன இவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணா சொல்கிறாங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டா மினி சொல்கிறாங்க. விடுங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இங்கே பாரு டேமி என்னோட மம்மாவை டிஸ்டர்ப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அந்த பேபி முறைச்சி பார்க்குது. இங்கே பாரு அக்கா எனக்கு மம்மா தான் சொல்கிறாங்க. ஆமாம்மா உனக்கு மம்மா தான்டா. ஆனால் மம்மாவை ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணாதடா சொல்கிறாங்க. மம்மா பாவம்டா எனக்கு மம்மானா ரொம்ப பிடிக்கும்டா சொல்கிறாங்க. அப்போ நம்ம பார்க்குறாரு. அப்போ டாடா பிடிக்காத மினி சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் 2 பேரும் பிடிக்கும். உங்கள் 3 பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டேன். மினி ரொம்ப மெச்சூர் ரொம்ப நல்லா க்யூட்டான பொண்ணு பார்க்குறாங்க. நம்ம ஜிமின் அப்படி தூக்கிட்டு நம்ம பார்க்குறாங்க. ஹாப்பி ஃபேமிலி சொல்கிறாங்க. இது அன்கண்டிஷனல் ஹாப்பி ஃபேமிலி அப்படி சொல்கிறாங்க. இதோட அங்கே முடிச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி சொல்லுங்கள். ரொம்ப க்யூட்டான ஷார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பை டேக் கேர்.